இது யாரும் ஒத்துக்கினாலும் ஒத்துக்கலனாலும் இது ஒரு புரட்சி. இதை வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக இந்தியா லெவலில் வந்து இதை பேசுகிறாங்க. ஒரு அமைச்சரவையில் வந்து தலித் மக்கள் சேர்ந்தவங்க வந்து இருக்காங்கன்ற போது ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம். இது இவங்க ரெண்டு பேரும் இவங்களுக்கு எதிரி இவங்க, இவங்களுக்கு எதிரி இவங்கன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இவ்வளோ நாளாக வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு நடுவுல ஒருத்தன் வந்துட்டான்னு நாம ரெண்டு பேர் சேர்ந்துட்டு இவங்க வரக்கூடாதுன்னா அப்ப இவ்வளவு நாள நீங்க கூட்டணியில தான் வந்திருக்கீங்க. நீங்க ஆட்சிக்கு வந்தா உங்களோட ஊழலை நாங்க பேச மாட்டோம், நாங்க ஆட்சிக்கு வந்தா உங்களோட ஊழலை பத்தி நாங்க பேச மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் போயிட்டு இருக்கீங்க. கிழக்குல மு.க. ஸ்டாலின் அவங்களை போட்டியிட வாய்ப்பு நிறைய அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. விசிகா இப்போ அவங்க வந்ததுனால திருமாவளவன் அவர்கள் போட்டியிட வாய்ப்பு அது சாத்தியக்கூறு இருக்குங்களா? கண்டிப்பா. அப்படி ஒரு ஜெயிச்சார்னா துணை முதல்வர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு யாரு வந்து வேட்பாளர்னு கூட பார்க்காம இது விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்தவங்க, இவங்க தமிழக வெற்றி கழகமா மாறினமோ அந்த விஷயத்தை அப்படியே பண்றாங்க அப்படின்னு வச்சுதான் வந்து மக்கள் ஓட்டு போட்டாங்க. மாற்றத்துக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அப்ப மாற்றத்துக்கு ஓட்டு போட்ட மக்கள் வந்து நீங்க தற்கொலைன்றீங்க. மக்களே வந்து தற்கொலைன்றீங்க, எங்களை தற்கொலைன்றீங்க. அது இப்ப போய் ஓட்டு போட்ட மக்கள் வந்து தற்கொலைன்றீங்க. தலைவர் பேசுற பேச்சு அதெல்லாம் ஒரு பக்குவம் வேணாம், ஒரு தலைவருக்கான பக்குவம் வேணாம், உங்களுக்கான தகுதி என்னன்னு வந்து இதுலயே தெரியுது இல்ல. டேன்றது வாடான்றது என்ன இந்த மாதிரி பேச்சு? நீங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவு பேச்சு பேசுனீங்க, உங்களை மதிச்சு வந்தாரு இல்ல. ஆனா இன்னமும் நான் இப்படிதான் பேசிட்டு இருப்பேன்னா இது வந்து முன்னேற்றதுக்கான ஒரு இதுவா? கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோடு இணைந்திருப்பவர் தாவேகா ஆதரவாளர் இந்துமதி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். தமிழக அமைச்சரவை இன்னைக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. நிறைய கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. 1952க்கு பிறகு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் முதல் முறை அமல் செய்யப்பட்டிருக்கு. இது எப்படி மேம் பார்க்குறீங்க? இது ஒரு வரலாற்று சாதனைன்னு சொல்றதை விட விஜயண்ணாவோட ஒரு புரட்சி தான். இது வந்து இப்போ அவர் சொல்லலை, மாநாட்டிலே அவர் சொன்னாரு. அப்ப எல்லாருமே சிரிச்சாங்க, இவரை தேடி யாரும் வருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இப்ப கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க நிபந்தனையற்ற ஆதரவு தரோம்னு தான் சொன்னாங்க. ஆனா இவர் தான் வந்து நீங்க வாங்க அப்படின்றத வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பதவி கொடுத்துருக்காங்க அமைச்சரவையில அப்படின்னும் போது இது ஒரு பெரிய விஷயம். இது யாரும் ஒத்துக்கினாலும் ஒத்துக்கலனாலும் இது ஒரு புரட்சி. இதை வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லா இந்தியா லெவல்ல வந்து இதை பேசுறாங்க. ஒரு அமைச்சரவையில வந்து 8 தலித் மக்கள் சேர்ந்தவங்க வந்து இருக்காங்கன்ற போது அது இது வரைக்கும் எதுவுமே நடந்தது இல்லை அப்படின்னு சொல்லும் போது நமக்கே வியப்பா இருக்கு. ஏன்னா நம்ம இப்பதான் எல்லாமே பாக்குறோம், அரசியல் பத்தி கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் பாக்குறோம் போது இந்த விஷயம் இது வரைக்கும் நடக்கலன்னும் போது இப்ப இந்த விஷயம் நடக்கும் போது ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம். அவங்க இப்போ ஐயுஎம்எல்லா இருக்கட்டும், இல்லை வந்து விசிகா சேர்ந்தவங்களா இருக்கட்டும், அவங்க ஐயுஎம்எல் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அவங்க ஒரு உணர்ச்சி பூர்வமா கட்டி அணைச்சாலும் போது அவங்களோட பல வருஷ கனவு அதை வந்து எங்கேயும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம நமக்கு ஒரு வாய்ப்பு, இது ஒரு இடம் கிடைச்சா போதும்னு இவ்வளவு நாள் இருந்திருக்காங்க. அப்படின்னும் போது உங்களுக்கு இடம் மட்டும் இல்லை, உங்களுக்கு அமைச்சரவையில நான் பதவி தரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கொடுக்குறாருன்னும் போது அவங்களோட அந்த ஒரு ஆனந்த கண்ணீர்ன்ற போது நமக்கே ஒரு வியப்பா இருக்கு. பார்க்கும் போது இவ்வளவு விஷயம் இவங்களுக்குள்ள ஒரு அழுத்தம் இருந்திருக்கு போல, யார்கிட்டையும் கேட்க கூட முடியாத அளவுக்கு இருந்திருக்காங்க அப்படின்னும் போது பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. இன்னைக்கு விசிகால இருந்து வரும்போது அவரோட உண்மையான சந்தோஷம் இன்னைக்குதான் தெரிஞ்சது. அந்த சேர்ல உட்காரும்போது கூட கொஞ்சம் ஹெசிடேஷன் காட்டிட்டு தயக்கமா இருந்துச்சு அவருக்கு உட்கார்றதுக்கு. ஆனா அந்த இடத்துல வந்து எல்லாருமே சமம் அப்படின்னும் போது பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் அந்த டைம்ல மாநாட்டுல சொன்னாரோ அது இப்போ வந்து அவரோட செயல் மூலம் அவர் நிகழ்த்தி காட்டியிருக்காரு. எப்பயுமே அவர் வந்து ஆன்சர் பண்ண மாட்டாரு, அது வந்து ஒரு செயல்ல தான் எப்பயுமே காமிப்பாரு. அது இப்போ வந்து இன்னைக்கு காமிச்சிருக்காரு. இது வந்து இனி யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு ஒண்ணு இருக்கும் அப்படின்றது வந்து இது மூலயமா எல்லாருமே வந்து எல்லா கட்சி தலைவர்களும் வந்து கண்டிப்பா அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும் அமைச்சரவையில. கண்டிப்பா மேம். திமுக அதிமுக கிட்டத்தட்ட 70-75 வருட கட்சிகள். அவங்க கூட நிறைய பேர் இதுக்கு முன்னாடி கூட்டணி இருந்திருக்காங்க. காங்கிரஸ் கட்சி நிறைய வருடம் அவங்களுக்கு கூட்டணியில இருந்தாங்க. அப்படி இருந்துமே ஏன் வந்து அவங்களுக்கு கூட்டணியில வந்து வாய்ப்பு தராம இருந்தாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க மேம்? இத்தனை வருஷமா ஏன் வந்து கூட்டணி ஆட்சி அமையாம இருந்துச்சு தமிழகத்துல? அந்த கட்சிகள் ஏன் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுல இருந்தாங்க திமுக அதிமுக? ஏன்னா அவங்க வந்து அந்த கட்சி வளர்ந்துருச்சுன்னா நம்மளோட கட்சி அழிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணமா இருக்கலாம். இல்லை நமக்கு கீழேதான் இவங்களா இருக்கணும் அப்படின்றத வந்து அவங்களோட உழைப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு அமைச்சரவையில எந்த பதவி இல்லாம திமுக அதிமுக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு
ஒரு ஸ்டாண்டர்ட், அதாவது அரசியல்னா இப்படிதான் இருக்கும்ன்றத வந்து இவங்க இவ்வளவு நாளா நிகழ்த்திட்டு இருந்தாங்க. ஆனா இப்படியும் அரசியல் பண்ணலாம் அப்படின்றத வந்து விஜய் அண்ணா மாத்திருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அந்த கட்சியில இருந்து வந்த உடனே எங்க இப்ப திமுக கூட்டணி வச்சுதான் நீங்க ஜெயிச்சுட்டு இப்ப அங்க போயிருக்கீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இப்ப இவங்க எல்லாம் நின்று வேற இடத்துல நின்று இருப்பாங்கல்ல. இப்ப திமுகல வேட்பாளர் நின்று இருப்பாங்க. இப்ப அங்க வந்து அந்த கூட்டணி கட்சி சப்போர்ட் பண்றவங்க இருப்பாங்க இல்லையா, அப்ப அது மூலமா இவங்க ஜெயிச்சிருப்பாங்கல்ல. அதையே சொல்ல மாட்டாங்க. கூட்டணின்றது என்ன, எல்லாரும் சேர்ந்து எல்லாமே சமம், அதாவது இவங்களுக்கு நாங்க துணையா இருப்போம், எங்களுக்கு நீங்க துணையா இருப்போம் அப்படின்றதுதான் ஒரு கூட்டணி. அரசியல் கூட்டணி எல்லாம் வச்சுக்கிறாங்க. ஆனா இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, திமுக கூட கூட்டணி வச்சதுனாலதான் வந்து இவங்க 2 சீட்டு எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நாங்க என்ன சொல்றோம், இவங்க இத்தனை கூட்டணி வச்சதுனாலதான் நீங்க மத்த இடத்துல எல்லாம் வந்து நீங்க 54 இடத்துலயே வந்து நீங்க வின் பண்ணீங்கன்னு நாங்க சொன்னா உங்களால ஏத்துக்க முடியுமா? தமிழகம் ஏத்துக்கிட்டுதான் ஆகணும். ஏன்னா நீங்க எத்தனை கூட்டணி வச்சீங்க? 27 கூட்டணி. 27 கூட்டணி வச்சு அவங்களோட அவங்க மேலதான் நீங்க சவாரி செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்க மேல அவங்க சவாரி செய்யல. நீங்க உண்மையிலே வந்து நீங்க தனித்துவமா தெரிஞ்சு நீங்க தான் தனித்துவம் அப்படின்னா நீங்க தனியா நின்று ஜெயிச்சிருக்கணும். ஓகேங்களா? இப்ப அவங்க வந்து என்ன கேட்டாங்க, உங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்டாங்க. நீங்க வந்து என்ன சொன்னீங்க, அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் முன்னாடி கூட வந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வந்து சொல்றாங்க. ஆனா அமைச்சரவையில உங்களுக்கு நான் கொடுக்குறேன் வாங்க, வேணான்னு சொன்னவங்க கூட நான் கொடுக்குறேன் வாங்கன்னு கூப்பிட்டு கொடுக்குறவருக்கும் இது வந்து தமிழ்நாட்டுல சாத்தியமே இல்லைன்னு சொல்றவருக்கும் உள்ள வித்தியாசம் எது சமத்துவம்ன்றது வந்து இது மூலமா நமக்கு தெரியுது இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. சமத்துவம்ன்றது வாயில சொல்றது இல்ல, செயல்ல இருக்கணும். ஆமா. இந்த அமைச்சரவை விரிவாக்கத்துல மேம் முதல் முறை எம்எல்ஏக்கள் தான் அதிகம். செங்கோட்டையன் அவர்களை தவிர்த்து முதல் முறை எம்எல்ஏக்கள் தான் ரொம்ப அதிகம். இவங்களை வந்து இந்த மாதிரி முக்கியமான துறைகள் எல்லாம் எப்படி செயல்படுவாங்க, எப்படி அணுகுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கான கைடன்ஸ் வந்து யார்கிட்ட இருந்து கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ எப்படின்னா காங்கிரஸ் வந்ததா இருக்கட்டும், காங்கிரஸ் முதல்ல ஆட்சி அமைக்க வரும்போது அப்ப யாராவது போய் கேட்டோமா, நீங்க வந்து என்ன ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தீங்க, உங்களுக்கு என்ன அரசியல் நாலேஜ்? திமுக ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆட்சிக்கு வரும்போது அவங்க கிட்ட யாராவது கேட்டாங்களா, நீங்க வந்து என்ன உங்களுக்கு நாலேஜ் இருக்கு, நீங்க எப்படி அமைச்சரவையை வந்து நீங்க இது பண்ணுவீங்க, செயல்படுத்துவீங்க அப்படின்னு கேட்பீங்களா? இல்ல அதிமுக வரப்பயாவது எம்ஜிஆர் கிட்ட யாராவது கேட்டிருக்காங்களா? தெரியாது, நமக்கு தெரியாது. ஆனா இப்ப கேக்குறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்துடக்கூடாதுன்றதுனாலதான் அதிமுகவும் திமுகவும் வந்து சேர்ந்து கூட்டணி லெவலுக்கு பேசியிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு ஒரு வரலாற்று பிழை. கண்டிப்பா. இவங்க 2 பேரும் இவங்களுக்கு எதிரி இவங்கன்னு சொல்லிட்டு தான் நீங்க இவ்வளவு நாளா வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு நடுவுல ஒருத்தன் வந்துட்டான்னு நாம 2 பேர் சேர்ந்துட்டு இவங்க வரக்கூடாதுன்னா அப்ப இவ்வளவு நாள நீங்க கூட்டணியில தான் வந்திருக்கீங்க. நீங்க ஆட்சிக்கு வந்தா உங்களோட ஊழலை நாங்க பேச மாட்டோம், நாங்க ஆட்சிக்கு வந்தா உங்களோட ஊழலை பத்தி நாங்க பேச மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் போயிட்டு இருக்கீங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால தான் நீங்க வந்து கூட்டணி வைக்கிற அளவுக்கு நீங்க பேசிருக்கீங்க. இது பொய்ன்னு சொல்ல முடியாது. திருமாவளவன் அவருமே வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, என்ன வந்து இருக்க சொன்னாங்க, நான் வந்து இது பண்ணல அப்படின்னு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் அந்த ஐயாவும் வந்து அவரும் வந்து சொல்லியிருக்காரு, எங்க கிட்ட அப்ரோச் பண்ணாங்க, நாங்க வந்து இதுக்கு ஒத்து வரல, இது வந்து ஒரு வரலாற்று பிழை, இது வந்து ஒரு மக்கள் வந்து தேர்ந்தெடுத்தது வந்து பெரும்பான்மையா தேர்ந்தெடுத்தது வந்து யாருன்னா தாவேகா தான் அப்படின்னும் போது நம்ம 2 பேர் சேர்ந்து பண்றதுன்றது இது வந்து மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு மாதிரி போயிடும். அதனால இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ வந்து இவர் வந்து தன்னந்தனி ஆளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா வந்து இப்ப வந்து எங்களை கூட்டணி கட்சியை வச்சுதான் வந்து இவர் இது பண்ணிட்டு இருக்காரு. இவர் எப்பயுமே வந்து எனக்கு என் கூட யாரும் வராதீங்கன்னு சொல்லலையே, நான் தனியாவே நின்றுக்கிறேன், யாருமே தேவையில்லைன்னு சொல்லி முதல் மாநாட்டிலே எல்லாருமே கூப்பிட்டாருல்ல. அப்படின்னும் போது நாங்க ஏன் வந்து அதை பத்தி யோசிக்கணும், நாங்க ஏன் இதை பத்தி கஷ்டமா நினைக்கணும்? அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்க கூட்டணிக்கு உங்களை கூப்பிட்டோம், நீங்க வந்து அப்ப வரல. இப்ப எங்களுக்காக நீங்க வந்து மக்கள் வந்து அதாவது இவங்களுக்கு போய் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க வந்தீங்க. நீங்க வந்ததுனால உங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுத்தீங்க. ஆனா என்னோட விஷயத்த நான் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, ஆட்சியிலும் அதிகாரத்தையும் பங்கு, அதை நான் கண்டிப்பா செய்யலும்னு சொல்லிட்டு அவர் செஞ்சிருக்காரு. அவ்வளவுதான். இப்ப நீங்க ஒருத்தரோட துணையாதான் நீங்க ஜெயிக்கிறீங்க அப்படின்னா கூட்டணி ஆட்சின்றது வந்து வரக்கூடாதுன்னு நினைச்சுதான் நீங்க வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க.
இப்ப கூட்டணி ஆட்சி வந்ததுனால இவங்களுக்கு என்ன பண்றது, இப்ப நாம வந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஒரு கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்றதுனால நீங்க வந்து எங்களை வந்து அதாவது எங்களை வந்து இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறீங்க. அது வந்து நாங்க பெருசா எடுத்துக்க மாட்டோம். நாங்க சொன்னபடி ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்கு தரோம். எல்லாரும் வேணும், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டோம். வரல, இப்போ வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கான என்ன அதிகாரமோ அவங்களுக்கு நாங்க கொடுக்குறோம். இதுல வந்து எங்களாலதான் அவங்களாலதான் சொல்றதுன்னு பார்த்தா, அப்ப அந்த கூட்டணி ஆட்சி கட்சியை வச்சுதான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. ஆமா, அப்ப நீங்க பேசுறதுக்கு எந்த ஒரு தார்மீகமும் கிடையாது. ஓகே ஓகே. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து இந்த பக்கம் இப்போ தாவேகா கிட்ட வந்துட்டாங்க மேம். இப்போ வந்து வன்னியரசு அவர்கள் வந்து அமைச்சர் ஆகிட்டாரு. திருச்சி கிழக்கு தொகுதி வந்து இப்போ தனியாக தான் இருக்கு, அதில் இடைத்தேர்தல் வரும். ஒருவேளை விசிகா இந்த பக்கம் வந்ததுனால திருமாவளவன் அவர்கள் வந்து எம்பி பதவி ராஜினாமா பண்ணிட்டு இங்க அவர் போட்டியிட வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா திருச்சி கிழக்குல மு.க. ஸ்டாலின் அவங்களை போட்டியிட வாய்ப்பு நிறைய அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தாவேகா சார்பில் சகாயம் ஐஏஎஸ் அவர் இருக்கலாம் அப்படின்றது முதல் தகவலா வந்தது. அதுக்கடுத்து விசிகா இப்போ அங்க வந்ததுனால திருமாவளவன் அவர்கள் போட்டியிட வாய்ப்பு அது சாத்தியக்கூறு இருக்குங்களா? கண்டிப்பா. இப்ப அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா அண்ணா கண்டிப்பா செய்வாரு. அப்படி ஒரு ஜெயிச்சார்னா துணை முதல்வர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு தெரியல, அது அங்கீகாரம் கிடைக்குமா? அது வந்து அவங்கதான் முடியும். அண்ணா எடுக்கிற டிசிஷன் தான். ஓகே ஓகே. நம்ம அதில் எதுவும் சொல்றதுக்கு. டிவிகேல அமைச்சர்கள் பதவி ஏத்துட்டாங்க மேம். அப்போ வந்து மத்த எல்லாரையும் தாண்டி ரமேஷ் அவர்கள் அவரை மட்டும் குறிப்பிட்டு இந்த சமூகத்துல இருந்து வந்திருக்காரு, இவருக்கு எப்படி வந்து அறநிலையத்துறை கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும்னா எல்லாருமே சமம் தானே. அப்படின்னும் போது அமைச்சரவையில எல்லாருக்குமே ஒரு பங்கு இருக்கு. அதாவது கிறிஸ்டினா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும், எல்லாருக்கும் அமைச்சரவையில் பங்கு இருக்கும் போது அவருக்கான பங்கு அங்க கொடுத்துருக்காங்க. அவர் வந்து கட்சி இப்ப அவர் வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவர்ன்றது யாருக்கும் தெரியாது. அப்படின்னும் போது அதை மென்ஷன் பண்ணி நீங்க ஒரு பிரிவினையை உண்டாக்கணும்னு நினைக்கிறீங்க, அது வந்து எங்க கிட்ட வந்து நடக்காது. அண்ணாக்கு தெரியும் யாருக்கு என்ன பொறுப்பு தரணும்னு சொல்லிட்டு. நீங்க வந்து துறைமுகத்துல இருந்த சேகர் பாபுக்கு நீங்க அறநிலையத்துறை கொடுக்கறது நீங்க உங்களால வந்து கொடுக்க முடியும் அப்படின்னா இவருக்கும் எங்களால கொடுக்க முடியும். ஓகேங்களா? அதாவது அவருக்கே வந்து இந்த விஷயம்லாம் வந்து தெரியும் அப்படின்னு நீங்க வந்து எந்த நம்பிக்கையில கொடுத்தோமோ கொடுத்தீங்களோ அந்த நம்பிக்கை வந்து நாங்க ரமேஷ் மேல வச்சிருக்கோம். சோ அவருக்கு என்ன வேலையோ அவர் கண்டிப்பா பண்ணுவாரு. அதுல ஏதாவது தப்பு இருக்கா, அவர் இந்த மாதிரி தப்பு பண்றாரு அப்படின்னா அத கேள்வி கேளுங்க. கொடுக்கும் போதே நீங்க வந்து இவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க அவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்கன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது இல்லையா? நம்ம எதுவும் தப்பா ஒண்ணும் செய்ய கிடையாது. எல்லாருக்கும் என்னென்ன ஒரு பொறுப்பு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கரெக்டா கொடுத்துருக்காங்க. அவங்கவுங்க அந்தந்த துறையில ஒழுங்கா வேலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கான ஒரு நன்மதிப்பு ஆட்டோமேட்டிக்கா வரப்போகுது. கொடுக்கும் போதே நீங்க ஏன் கொடுக்குறீங்கன்றத கேள்வி கேட்கறதுக்கு வந்து நம்ம அதெல்லாம் தப்பு. ஏன் வந்து பிரிவினை உண்டாக்குறீங்க? இது ஒரு விஷயமா இப்போ அரசு நிறைய பேசி இதுலயே வந்து 8 தலித் சேர்ந்தவங்க வந்து இருக்காங்க. அது வந்து இது வரைக்கும் வந்து எந்த இடத்துலயுமே நடந்தது இல்ல. அததான் நம்ம பாக்கணும் இல்லையா? இதுலயே வந்து 2 பேர் இருக்காங்க. என்ன சொல்றது, பார்ட்னர் சமூகத்தை சேர்ந்தவங்க 2 பேர் இருக்காங்க. அதே மாதிரி எல்லா இதுலயும் சமூகத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. அப்படிதான் பாக்கணும். அதை விட்டுட்டு வந்து நீங்க வந்து ஏன் இவங்களுக்கு கொடுத்தீங்க, அப்ப இப்ப 8 தலித்துக்கு கொடுத்துருக்காங்கல்ல, அதை நம்ம பாக்கணும் இல்லையா? அது எவ்வளவு பெரிய புரட்சி. ஆமா. இது வரைக்கும் நீங்க ஏன் அதை பண்ணல? நீங்க பண்ணாத பெண்கள் அமைச்சரவையில் 4 பேர் இருக்காங்க. இது வரைக்கும் 60 வருஷம் 70 வருஷம் சொல்றீங்க, ஏன் இத்தனை நாளா நீங்க கொடுக்கலையே? ஏன் இத்தனை நாளா தலித்துக்கும் சரி சிறுபான்மையினருக்கும் நீங்க அமைச்சரவையில பதவி தரல இல்லையா? அவங்களுக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்கள நம்ம ஒரு முன்னுக்கு கொண்டு வரணும், அவங்களுக்கானதை வந்து நம்ம நலத்திட்டத்தை செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும் இல்லையா? அதை நீங்க இத்தனை நாளா செய்யல. அந்த செய்யாதனால இப்ப அவங்க செய்யும் போது அவங்களும் வந்து தயங்கிதான் வந்தாங்க. ஆமா, தயங்கி வந்தாலும் அவங்களுக்கு என்ன ஒரு ஆர்வம், என்ன ஒரு ஆசை, நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அமைச்சரவையில பதவி வேணும்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள இருந்தா அது வந்து அந்த அளவுக்கு வெளிப்படுத்திருப்பாங்க இல்லையா? அப்ப நீங்க அவங்களெல்லாம் அடக்கி வச்சிருந்திருக்கீங்க இவ்வளவு நாளா. இனி முடியாது. டிவிகே வந்து கேரளா, ஆந்திரா இதெல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு மேம் கொஞ்சம். ஏன்னா திருச்சூர், பாலக்காடு இந்த மாதிரி இடங்கள்ல வந்து தாவேகா சார்பில் ஒரு மாவட்ட குழு அந்த பேச்சுவார்த்தை, ஆலோசனை கூட்டம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆந்திரா இந்த மாதிரி இடங்கள்லாம் கூட நடந்திருக்கு. டிவிகே வந்து இப்போ 109 எம்எல்ஏஸ் வச்சிருக்காங்க. 5வது இடத்துல பெரிய கட்சியா இப்போ இந்தியாலே இருக்கு. ஒருவேளை இன்னும் ஒரு 10-15 வருஷத்துல பிரதமர் விஜய் அப்படின்ற அளவுக்கு ஒரு விஷன் டிவிகேக்கு இருக்குங்களா?
அது அண்ணா தான் முடிவு பண்ணணும். ஓகே. ஆனா கேரளால இப்போ ஆக்சுவலா நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்ற எதிர்பார்ப்பு எனக்கு இருந்தது பர்சனலா. ஏன்னா அவங்க வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, ஓ இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்ப அந்த இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருந்தது, ஆமா ஜனநாயக இஷ்யூ ஆமா போகும்போதெல்லாம் ஆமா அவங்க ஆமா அவங்க நீங்க வந்து யாரும் ஏன் கேட்க கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு மாட்டேங்கிறீங்கன்னு திரைத்துறை வந்து யாரும் சொல்லிட்டு சப்போர்ட் இல்லைன்னு சப்போர்ட் கேரளால இல்லைன்னு இருந்து எல்லாம் கேட்டிருந்தாங்க. இருந்தே கேட்டிருந்தாங்க. அப்பவே வந்து அதுக்கு முன்னாடி அவங்கலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ம் அந்த மக்களுக்கு வந்து நல்லபடி இது நலப்பணி செய்யறது. செய்யறதெல்லாம் அப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க. ம் ம் ஆனா இது எலெக்ஷன் வரையும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அவங்க. ம் ம் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுமே அங்கேயும் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அங்க இருக்கிற மக்கள் இயக்கம் வச்சு அவங்களால ம் என்ன பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. அதை அண்ணா யோசிச்சுட்டு என்ன பண்ணணுமோ அதை ம் வந்து கண்டிப்பா அவர் பண்ணுவாரு. ஓகே மேம். அதான் உறுப்பினர் சேர்க்கையெல்லாம் நடைபெறுதுன்ற ஆ மாதிரி சொன்னாங்க சொல்றாங்க. கேரளால. ஓகே. இப்போ வந்து திமுக தோத்ததற்கான காரணம் வந்து சோஷியல் மீடியா தான் அப்படின்றது வந்து உதயநிதி ஒரு தடவை சொன்னாரு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் எப்படி சொன்னார்னா, குழந்தைங்கள்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா வந்து ஓட்டுப்பட வச்சு தான் இந்த ஆட்சி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கனிமொழி அவங்க சொன்னதா இருக்கட்டும், இல்ல பிரேமலதா அவங்க சொன்னதா இருக்கட்டும். பிரேமலதா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, மக்கள் வந்து சோஷியல் மீடியா மோகத்துல இருக்காங்க ம். அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் ஸ்டேட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ம். தொடர்ந்து சோஷியல் மீடியாவை தான் காரணம் காட்டி அவங்க தோத்ததுக்கான காரணத்தை சொல்றாங்க. இது எப்படி மேம் பாக்குறீங்க? இப்போ கரூர்ல ஒரு மீட்டிங் நடந்தது, திமுகவோட மீட்டிங். ம் 1,00,000 சேர் போட்டு 1,50,000 பேர் வெளியே நின்று இருந்தாங்கன்ட்டு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்லாம் வச்சு போட்டுட்டு இருந்தாங்க. ம் ம் ஆமா அது ஆமா சோஷியல் மீடியா தானே. ஆமா இன்ஸ்டாகிராம். அந்த மாதிரி நாங்க வந்து விழுப்புரம்ல நடந்த மீட்டிங்கோ இல்ல மதுரையில் நடந்த மீட்டிங்கோ யாரையா இன்ஃப்ளூயன்ஸை வச்சு நாங்க பேச வச்சோமா? இல்லைல்ல. அதே மாதிரி திருச்சியில நடந்த மீட்டிங்ல எவ்வளோ இளைஞர்கள் வந்திருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சியை சேர்ந்தவங்களே வந்து சேர்லாம் உடையல, இங்க பாருங்க சேர்லாம் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டாங்க. நாங்க அப்படி போட்டோமா யாராவது? இல்ல. நாங்க என்ன பண்ணோம்னா, அதே மாதிரி சோஷியல் மீடியாவுக்கு கோடி கோடியா நாங்க செலவு பண்ணோமா? யார் செலவு பண்ணது? இதே மற்ற கட்சி இப்போ நான் என்டிகேல இருக்கிறவங்க விஜய் 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 அப்படின்னு சொல்லிட்டு 100 வீடியோ 200 வீடியோ போட்டாங்க. அந்த மாதிரி தாவேக்கால இருந்து கட்சி பொறுப்புல இருக்கிறவங்க யாராவது இந்த மாதிரி சீமான் சீமான் சொல்லியோ ஸ்டாலின் ஸ்டாலின் அவங்கள சொல்லியோ ஏதாவது வீடியோ போட்டது நீங்க பாத்தீங்களா? கிடையாது. நீங்க என்ன பண்ணீங்க? கரூர் இன்ஸ்டன்ட வச்சு எங்களை வந்து எல்லாரையும் பேச வச்சு ஃபுல் மீடியாவும் வந்து உங்க பக்கம் வச்சுட்டு எங்களை வந்து கவுக்க பாத்தீங்க. ஆனா அங்க வந்து எங்களை சோஷியல் மீடியா வச்சா எங்களுக்கு வந்து நாங்க கரூர்ல வந்து நாங்க தப்பிச்சு வந்தோம் கிடையாது. மக்கள் அங்க இருந்த மக்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. அங்க வந்து சரியான பாதுகாப்பு இல்ல, சரியான ஒரு எங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு யாரு வந்து பண்ணது? மக்கள் தான் வந்து சொன்னாங்க. மக்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஃபுல் ஃபோக்கஸும் என்னன்றதை வந்து நீங்க பாராய ஆரம்பிச்சீங்க. நீங்க உங்களால முடிஞ்ச வரையும் இது தாவேக்கா மேலதான் வந்து தப்புன்னு நீங்க வந்து எல்லா இடத்துலயும் வந்து சிபிஐ விசாரணை போகும்போது கூட அவ்வளவுதான் விஜய் வரமாட்டாரு, இதோட சரி சிபிஐ விசாரணைக்கு போனவர் வரமாட்டாருன்னு சொல்லிட்டு மாஃபிங் அவர் போட்டோ மாஃபிங் பண்ணி சன் நியூஸ்ல போட்டது யாரு? யார் போட்டது? நாங்களா போட்டோம். நாங்க அதை டிஃபைன் பண்ணோம். இந்த மாதிரிலாம் கிடையாது, இது வந்து பொய்யான தகவல் வந்து பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதே அதிமுக என்ன பண்ணாங்க? நாங்க வந்து கூட்டணிக்கு சிபிஐ விசாரணைக்கு போயுமே நாங்க கூட்டணிக்கு வரமாட்டோம்னு நாங்க சொன்னோம். சொன்னதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க? ஜனநாயகன் ஷூட்டிங் கரூர்ல நடந்துச்சுன்னு சொல்லி போட்டாங்க. சிபிஐ விசாரணை முடிச்சுட்டு அவரு வெளியே வராது, கையாட்டிட்டே வராரு லாஸ்டா. அப்ப என்ன பண்ணாங்க? இப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. அதாவது ஜனநாயக ஷூட்டிங் வந்து கரூர்ல வச்சு நடந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ணோம்? இல்ல இத சொல்றது பொய்ன்னு சொல்லிட்டு நாங்க அதுக்கு விளக்கம் கொடுத்தோம். எல்லாத்தையுமே நாங்க வந்து என்ன பண்ணோம்னா இது இல்லன்றத சொல்லதான் செஞ்சோம். நாங்க வந்து எங்கேயும் எந்த இன்ஃப்ளூயன்சரை வச்சியோ இல்ல சோசியல் மீடியால வச்சியோ நாங்க எந்த விஷயமும் நாங்க பண்ண கிடையாது. ஃபேக் ஐடி வச்சு கமெண்ட் போடுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாம் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன பண்ணாங்க? இவங்க ஒரு விஷயம் தப்பா சொல்றாங்கன்னா இதுதான் உண்மையான வீடியோ, இதுதான் உண்மையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. அததான் நாங்க பண்ணோம். மத்தபடி சோசியல் மீடியால வச்சு நாங்க வந்து தப்பான தகவலை பரப்ப கிடையாது. ரூட் மாஃபியான்றது என்னது? தப்பான, அதாவது ஒரு விஷயம் நடக்காத விஷயத்த நடந்ததா சொல்லி அதை வந்து தப்பா மக்கள் கிட்ட கொண்டு போறதுதான். அந்த விஷயத்த பண்ணது யாரு?
இதுக்கு முன்னாடி இந்த ஆளுங்கட்சியா இருந்த திமுகவும் சரி, என்டிகேல இருக்கிறவங்களும் சரி, அதே மாதிரி அதிமுகல இருக்கிறவங்களும் சரி பண்ண வேலை இது. நாங்க என்ன பண்ணோம்? இல்ல எங்க கட்சி பொறுப்புல இருக்கிறவங்க யாராவது இந்த மாதிரி பண்ணாங்களா? நாங்க வந்து இப்ப நான் ஒரு டிபேட் போறோம்னா அந்த இடத்துல இதுதான் நடந்ததுன்னு நாங்க எடுத்து சொல்லுவோம். இது நடந்ததுல போய் இது இப்படிதான், இதுதான் விஷயம் அப்படின்னு நாங்க எடுத்து சொல்லுவோம். அப்படிதான் போய் நாங்க வந்து டிஃபைன் பண்ணிருக்கணும் இல்லைய ஃபுல். அதாவது ஒரு இடத்துல போறோம்னா ஃபுல்லா வந்து எல்லா வர்ற செய்தி தொடர்பாளர், பத்திரிகையாளர் எல்லாமே வந்து திமுக சப்போர்ட்டர். ஒரு ஆள் வந்து உட்கார்ந்துருப்போம் தாவேக்கா. அப்ப நாங்க இவ்ளோ பேரை வச்சு யூஸ் பண்ண நீங்க மாஃபியாவா, இல்ல ஒரு ஆள் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு அதுக்கு டிஃபைன் பண்ணவங்க மாஃபியாவா? சொல்லுங்க. இதெல்லாம் என்ன அபத்தமான ஒரு விஷயம். மக்கள் போய் பசங்க வந்து போய் களப்பணி செஞ்சாங்க. அதாவது இப்ப பட்டினி தினம் வரப்போகுது. இப்ப 28ஆம் தேதி அந்த பட்டினி தினத்துல வந்து சாப்பாடு போறதா இருக்கட்டும், தினம் அங்க வர்ற மக்களுக்கு வந்து உணவளிக்கிறதா இருக்கட்டும், பிரெட் பால் கொடுக்கறதா இருக்கட்டும், பசங்களுக்கு புக்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த மாதிரி இப்ப மழை டைம்ல வந்து அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு, தண்ணி ஏதாவது தேங்கி இருந்ததுன்னா அதை எப்படி வெளியே கொண்டு வர்றது, அந்த மாதிரி விஷயம் தான் வந்து களத்துல போய் செஞ்சாங்க. களத்துல செஞ்சதுனாலதான் அங்க இருக்கிற மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க. இது வந்து விஜய் யாரு வந்து வேட்பாளர்னு கூட பார்க்காம இது விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்தவங்க, இவங்க தாவேக்கால வந்து அப்படியே ப்ரொமோட் ஆனவங்க. அப்ப வந்து அந்த விஷயம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அது தமிழக வெற்றி கழகமா மாறினப்போ அந்த விஷயத்த அப்படியே பண்றாங்க அப்படின்னு வச்சுதான் வந்து மக்கள் ஓட்டு போட்டாங்க. மாற்றத்துக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அப்ப மாற்றத்துக்கு ஓட்டு போட்ட மக்கள் வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க? தற்கொலைன்றீங்க. மக்களே வந்து தற்கொலைன்றீங்க. எங்களை தற்கொலைன்றீங்க. அது இப்ப போய் ஓட்டு போட்ட மக்கள் வந்து தற்கொலைன்றீங்க. இப்ப அம்மா உணவகம் வந்து ஓபன் பண்ணிருக்காரு, புதுப்பிக்க சொல்லியிருக்காரு. இப்ப அங்க ஒரு அம்மா வந்து சொல்றாங்க, எங்களுக்கு இது போதும்பா, 5 ரூபாய் தான், இன்னும் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டா கூட எங்களுக்கு காசு வந்து பெருசா போகாது, எங்க கிட்ட இருக்கிறது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா கண் கலங்குற மாதிரி பேசுறாங்க. எங்களுக்கு என்னப்பா வேணும்? சாப்பாடு, வாழ்றதுக்கு சாப்பாடு, அது கூட உங்களால கொடுக்க முடியாம நீங்க அதை உடைச்சிருக்கீங்க. திமுக ஆட்சி வந்த உடனே நீங்க அடிச்சு உடைச்சிங்க. அப்பவே நீங்க தோத்துட்டீங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க வரமாட்டீங்கன்னு அப்பவே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த பாமர மக்களுக்கு தேவையானது என்னது? உணவு, உடை, இருப்பிடம், மருத்துவம். இதை நீங்க அந்த ஹாஸ்பிட்டல் போய் பாக்குறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்லாம் எப்படி இருக்கு? அங்க போய் யாராவது ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியுமா? சொல்லுங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியுமா இதுக்கு முன்னாடி? அவ்வளவும் பண்ணது நீங்க தப்பு. இவ்வளவு விஷயமும் நீங்க வந்து தப்பு பண்ணிட்டு சோசியல் மீடியால தான் தோத்தன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு ஏதாவது இருக்கா? தூய்மை பணியாளர் வெளியே போராடிட்டு இருக்கும்போது கூலி பணம் பார்த்து ட்வீட் போடுறீங்க. நாங்க அப்படி போட்டோமா? அப்ப அங்க வெளியே போராடிட்டு இருந்தது யாரு? மக்கள் தானே. செவிலியர் போராடும் போது வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவங்கள அடிச்சு குண்டுகட்டா தூக்கிட்டு போனீங்க. ஆசிரியர்களும் பகுதி நேர ஆசிரியர்களும் அடிச்சு குண்டுகட்டா தூக்கிட்டு போனீங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க மறைக்க பாத்தீங்க. அதை நாங்க வெளியே கொண்டு வந்தோம். இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கூட என்ன சொன்னீங்க? இவர் போய் பார்க்க மாட்டாரா, இவர் வந்து கூட்டிட்டு வந்துதான் பாப்பாரான்னு சொல்லிட்டு ஆட்சியாளரை பார்த்து கேட்க வேண்டிய கேள்விய விஜயனா பார்த்து கேட்டீங்க. அப்பயே நாங்க அதுக்கு பதில் தான் சொல்லிட்டு இருந்தோம். யாரையும் வந்து நாங்க வந்து ஃபேக் நெரேட்டிவ் பண்ண கிடையாது. அப்ப அங்க வெளியே போராடிட்டு இருந்த மக்களும் வந்து ஃபேக்கா? உலகமே பார்த்துச்சுல்ல. அதெல்லாம் பண்ண தப்பு யாரு? எல்லாம் தப்பு நீங்க பண்ணிட்டு சோசியல் மீடியா தான் தோத்தீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சொல்லுகிறீங்க. தயவுசெய்து தோத்ததை ஒத்துக்கோங்க. ஒத்துட்டு அடுத்த டைம் நம்ம என்ன தப்பு பண்ணோம்ன்றத அதை திருத்திக்க பாருங்க. இப்ப வைஷ்ணவின்ற பொண்ணை வந்து எங்க கட்சிக்குள்ள வர வச்சு கூட்டு போனீங்க, ஸ்பைய வர வச்சீங்க. அதே மாதிரி இன்னொரு பொண்ணு இன்னொரு லேடி நாச்சியார்ன்றவங்கள வந்து அதே மாதிரி வந்து ஒரு தப்பான விஷயத்த சொல்லிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு உங்க கட்சிக்கு வர வச்சீங்க. இந்த மாதிரி இன்னொரு எங்க கட்சி ஆளுங்க அங்க போயிட்டு ஏதாவது சொல்லி யாராவது வெளியே வந்து பாத்தீங்களா? கிடையாது இல்ல. இதே நான் என்டிகே கட்சியில இருக்கிற பசங்களும் ஸ்பையா இருந்திருக்காங்க. பசங்க எடுத்து போடுறாங்க. இப்ப இவ்வளோ விஷயம் நீங்க பண்ணிட்டு அசால்ட்டா வந்து நாங்க வந்து ஒரு இப்ப இன்ஸ்டாகிராம் வச்சுதான் நாங்க வந்து ஜெயிச்சோம்னு சொல்றீங்க. இன்ஸ்டாகிராம் வந்து ஓட்டு போட்டுச்சு, சோசியல் மீடியால வச்சு நாங்க ஓட்டு போட்டோம், பூத்துக்கு போய் தானே ஓட்டு போட்டோம். அங்க போட்டவங்க மக்கள் தானே. இல்ல கம்ப்யூட்டர் அதுவா வந்து தானா போய் போட்டுக்குச்சா? இது என்ன மாதிரி ஒரு விஷயம்? சில பேர் என்ன சொல்றாங்க, அந்த பெட்டியில ஏதோ பண்ணிட்டாங்க,
அதாவது இவங்களுக்கா ஓட்டு விழுற மாதிரி ம். இன்னும் ஒரு எங்களால வந்து எந்திரிச்சு வரக்கூட முடியறதுக்கு, அதாவது இந்தந்த விஷயத்தெல்லாம் எங்களால எந்திரிச்சு வர முடியாத அளவுக்கு எங்களை வந்து ஜனநாயகன் பிரச்சனையா இருக்கட்டும், சிபிஐ விசாரணையா இருக்கட்டும், அதே மாதிரி என்னென்ன விஷயத்தை நீங்க பண்ணீங்க, ம். பர்சனல் விஷயமா இருக்கட்டும், கட்சி ரீதியா கட்சியில இருந்து போனவங்க பண்ண விஷயம், அவங்க பண்ண நரேட்டிவ்ஸ், இதான் நாங்க வந்து இல்ல இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து டிஃபைன் பண்ணிட்டு இருந்தோம். இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வந்து எங்கெங்கயோ இருந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்கள காசுக்காக வேலை பார்த்தாங்களா? ஒரே ஒரு முகம், விஜய் அவர்கள். அந்த முகத்துக்காக தான் வேலை பார்த்தாங்க. எவ்வளவு ஒரு இதுவா அபத்தமா பேசுறீங்க. குழந்தைங்களை வச்சு நாங்க பண்ணுமா? குழந்தைங்க வந்து அவங்க அம்மா கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றாங்க, அம்மா விஜய்ன்னு சொல்லுமான்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு தான் அண்ணா சொல்றாங்க, இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க, எலெக்ஷன் வரையும் மாமாக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் சொன்னாரு. அவர் வந்து சும்மா இருந்த குழந்தைங்களை போயிட்டு நீங்க பண்ணுங்கன்னு சொல்ல கிடையாது. என் பசங்களே எடுத்துக்கோங்க, கட்சி ஆரம்பிச்சதுமே அந்த பாட்டை பாட ஆரம்பிச்சிட்டானுங்க. நாங்க எதுவும் போட்டு காமிக்கல, எதுவுமே கிடையாது. அவங்களா வந்து இந்த காலத்து குழந்தைங்க வந்து எப்படின்னு நமக்கு தெரியாது. அவர் மேல அந்த அளவுக்கு ஒரு பாசம் வச்சிருக்காங்க. அது தானா வந்தது, யாரும் போய் திணிக்க கிடையாது. திணிக்கிறது என்ன தெரியுமா? நீங்க தேவா முதலமைச்சர் ஆபீஸ்ல வச்சுட்டு பசங்களை கூட்டு போய் ரீல்ஸ் எடுத்தீங்களா? அது என்னது? அது குழந்தைங்க கிடையாது. அவங்க நாங்களா பண்ணோம். இவரு குழந்தைய கூப்பிட்டு முத்தம் கொடுத்தா அதே இது வந்து பாத்தீங்கன்னா உங்க கேம்பெயின்ல பண்றீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியுது இல்ல, ஏன் நீங்க பண்றீங்க? அதே விஷயத்த பண்ணீங்களா, இதை வச்சு நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு. நான் இது தானா நடக்குது, நீங்க நரேட்டிவ் செட் பண்றீங்க. அதே மாதிரி சீமான் அவர்கள் மேம், அவர் வந்து முள்ளிவாய்க்கால் ரிமெம்பரன்ஸ் டே ஒன்று நடந்துச்சு மே 18ஆம் தேதி. அன்னைக்கு அதை பற்றி பேசினதை விட எம்பி ராமநாதன் அர்ஜுனா இலங்கை எம்பி அவரை பற்றி பேசினதும் முதலமைச்சர் விஜய் அவர்களை பற்றி பேசினது தான் ஜாஸ்தி. முக்கியமாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து சிலிண்டர் 6 தரேன்னு சொன்னாரே, அது என்ன ஆச்சு? ஈரானோட விஜய் அவர்கள் போய் போரிட்டாதான் வருஷத்துக்கு 6 சிலிண்டரை தர முடியும். இப்போ வந்து கால அவகாசம் கேட்குறீ, இதெல்லாம் தெரியாமையா வந்து முதலமைச்சர் வேட்பாளர் நீங்க 10 லட்சம் கோடி வந்து கடனா இருக்குல்ல, இதெல்லாம் தெரியாம நீங்கட்டு ஒருமையிலும் பேசினாரு. முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு மரியாதை இல்லாம ஒருமையில பேசிட்டாரு. இப்போ சீமான் அவர்களோட கட்சி வந்து 4% ஓட்டு தான் வாங்கியிருக்கு 2026ல. இது இப்படியே போயிருந்துச்சுன்னா 2031 அப்போ வந்து நான் தமிழர் கட்சின்ற ஒன்று இருக்குமா அப்படிங்கிறதே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சமூக வலைத்தளத்துல இதே மாதிரி பேசிட்டு இருந்தாங்கன்னா அது போய் ஜீரோல நிக்கதா இல்லையா மட்டும் பாருங்க. கண்டிப்பா சொல்றேன். நீங்க போட்ட மேடை எதுக்காக? முள்ளிவாய்க்கால் பிரச்சனைக்காக. அது எப்பேற்பட்ட விஷயம், இது வரைக்கும் யாராலையும் மறக்க முடியாத விஷயம். அந்த இடத்துல விஜயண்ணாவை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? 6 சிலிண்டர் கொடுக்குறேன், அவர் என்ன சொன்னாரு? அவர் தெரியாமையா வந்து ஆட்சிக்கு வந்தாரு. 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறாரு. அவர் தான் எலெக்ஷன் முன்னாடியே சொல்றாரு, இத்தனை கோடி இது இருக்கு, 10 லட்சம் கோடி வந்து கடன் இருக்குன்னு சொல்லிட்டு. அவர் என்ன கேட்கிறாரு? இப்போ ஒரு விஷயம் ஒரு நம்ம ஆட்சிக்கு போறோம்னா அவங்க இத்தனை கோடி கடன் எப்படி வந்தது, அது எல்லாம் எடுத்து பார்க்கணும். கடன் இருக்குதான், இல்லைன்னு யாரும் சொல்லலையே. அதுக்காக அவர் நிறைவேற்ற மாட்டேன்னு சொல்லலையே. என்ன விஷயம்ன்றத நான் போய் பாக்குறேன். 6 மாசம் எனக்கு டைம் கொடுங்க, கொஞ்சம் டைம் கூட, 6 மாசம் கூட சொல்ல கிடையாது, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப இவங்க கொடுத்த 1000 ரூபாய், அதாவது முதல்வர் திட்டமா இருக்கட்டும், இல்ல தமிழ் மகளிர் உரிமை தொகையை ஸ்டாப் பண்ணிருக்க மாட்டாரா? ஸ்டாப் பண்ணிருக்கலாம். நீங்க என்ன பண்ணீங்க? அம்மா உணவகத்தை ஸ்டாப் பண்ணீங்க. அது எந்த அளவுக்கு வந்து நீங்க ஹைஜீனிக்கா கொடுத்தீங்க? அந்த ஃபுட்டை தாலிக்கு தங்கமும் நிறுத்திட்டாங்க. அதையும் தாலிக்கு தங்கமும் நிறுத்திட்டீங்க. இது வந்து அந்த டைம்ல ஜெயலலிதா அம்மாவால கொடுக்க முடிஞ்சது, இந்த கால சூழ்நிலைக்கு உங்களால கொடுக்க முடியாதா? அதை நீங்க ஸ்டாப் பண்ணீங்க. லேப்டாப்பை ஸ்டாப் பண்ணீங்க. இவ்வளவும் நீங்க ஸ்டாப் பண்ணீங்க. ஆனா நீங்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீங்க, மகளிர் உரிமை தொகை. அதை ஸ்டாப் பண்ணாம அந்த வந்த 2 நாள்ல அவங்களுக்கு வந்து போட்டிருக்காங்க. 10ஆம் தேதி பதவி ஏற்றாரு. அதுக்குள்ள வந்து மக்கள் வந்து அதிருப்தியில இருக்காங்க. சிலிண்டர் எப்ப கிடைக்கும்? என்ன மாதிரி பேச்சு இதெல்லாம்? அவர் தரமாட்டேன்னு சொன்னாரு, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு சொல்லுவாரு. நீங்க இப்ப இதே ஸ்டாலின் அவர்கள் இதுல சட்டமன்றத்துல என்ன சொன்னாரு? நாங்க வந்து 18 மாசம் குழந்தைன்னு சொன்னாரு. சொன்னாரா இல்லையா? 18 மாசம் ஆகும் போதே நீங்க குழந்தையா இருக்கும் போது, இப்ப நாங்க எப்ப வந்து எவ்வளவு நாள் ஆகுது? 10 நாள் தான் ஆகுது. 10 நாள் ஆன ஒரு குழந்தைய வந்து நீங்க என்ன பண்றீங்க?
அப்படி இருந்துமே அவர் என்னன்னா டாஸ்மாக் கடையை வந்து செக் பண்ணாரு. இன்னும் வந்து உள்ள வந்து அதிகாரிகளோட விஷயம் என்ன, அவங்க என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்கள வந்து சில விஷயத்த வந்து அவங்க கிட்ட சில விஷயத்த வந்து கன்வே பண்ண வேண்டியது இருக்கு. அமைச்சரவை இப்பதான் போட்டிருக்காங்க. அவங்களுக்கான சில டிஸ்கஷன் இருக்கு. அவங்களுக்கான ஒரு அறிவுரை பண்ண வேண்டியது இருக்கு. இது கரெக்டா பண்ணணும், ஊழல் பண்ணக்கூடாது அப்படின்றத எந்த அளவுக்கு அவரால் கொண்டு வர முடியுது எல்லாத்தையும் இனிமேதான் பண்ணுவாரு. இது வரைக்கும் அந்த 10 நாள் அவர் எவ்வளவு விஷயம் பண்ணியிருக்காரு. அதுக்குள்ள வந்து சிலிண்டர் வந்து கொடுக்கல, மக்கள் அதிருப்தினா இது என்ன மாதிரி ஒரு விஷயம்? ஒரு ஒரு தலைவர் பேசுற பேச்சு அதெல்லாம். ஒரு பக்குவம் வேணாம், ஒரு தலைவருக்கான பக்குவம் வேணாம். ஒரு தலைவரை பார்த்து இன்னொருத்தர், அது தலைவரோ யாரா வேணா இருக்கட்டும், உரிமையில பேசலாமா? உங்களுக்கான தகுதி என்னன்னு வந்து இதுலயே தெரியுது இல்ல? உங்களை பின்பற்றுறவங்க எப்படி பேசுவாங்க? இதே மாதிரிதான் பேசுவாங்க. டேன்றது வாடான்றது என்ன இந்த மாதிரி பேச்சு? உங்களை மதிச்சு வந்தாருல்ல, நீங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவு பேச்சு பேசுனீங்க, உங்களை மதிச்சு வந்தாருல்ல. ஆனா இன்னமும் நான் இப்படிதான் பேசிட்டு இருப்பேன்னா இது வந்து முன்னேற்றதுக்கான ஒரு இதுவா? அவர் வந்து ஆமக்கறி சாப்பிட்டேன், முயல் கறி சாப்பிட்டேன், வேற என்ன கறி, மான் கறி, இதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போய் சொல்லுன்னு சொன்னாராம். அதனால நான் வந்து சொல்றேன். என்ன மாதிரி இது, அங்க என்ன மாதிரி நிலைமை அங்க இருக்கு? போர் அந்த டைம்ல வந்து அவங்க என்ன மாதிரி சூழ்நிலை இருந்திருப்பாங்க? இவரை சாப்பிட்டதை போய் சொல்லுன்னு சொல்லிட்டு இருந்தாராம். அங்க இருக்கிற ஈழத்தமிழர்களுக்காக நிக்கிற அர்ஜுனா இருக்கட்டும், அவங்களுக்கு இல்லாத வழியா உங்களுக்கு? நீங்க இங்க இருக்கிற முகாமுக்கு போய் எத்தனை வாட்டி போய் பாத்திருக்கீங்க? இங்க முகாம் இருக்குல்ல, அவங்களுக்கு என்ன போய் பண்ணீங்க? நீங்க அந்த மக்கள்கிட்ட தான் திரள் நிதியும் வாங்குறாரு. நீங்க அவங்களுக்காக தான் நாங்க போராடுறோம்னு சொல்றீங்கல்ல, அப்ப இங்க இருக்கிற நீங்க வந்து அந்த அதாவது அந்த இடத்துல போயிட்டு நீங்க அவங்களுக்காக என்ன பண்ணீங்க? ஏதாவது ஒண்ணு? இது அங்க உட்காந்துக்கிற அவங்க கட்சியை சேர்ந்தவங்க கை தட்டுறாங்க பாருங்க. இதெல்லாம் எவ்வளவு முட்டாள்தனம். நீங்களா படிச்சிருக்கீங்கல்ல? ஒரே பிரச்சனை என்ன, அங்க இருக்கிற இலங்கையில இருக்கிற தமிழ் வாழ் மக்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாது. இப்ப அங்க வந்து நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்க ஒரு பதவிக்கு வந்துட்டாங்கன்னா அந்த பிரச்சனை தீந்துரும்ல. அங்க இருக்கிறவங்க விஜயனாவை நம்புறாங்க. இவ்வளவு நாள் வராதவரு இந்த இடத்துக்கு வந்து பேசிட்டு போறாருன்னா அவர் மேல நம்பிக்கை வைக்காமையா, இல்ல இவங்க வந்து ஒத்துழைப்பு கொடுக்காம வந்திருப்பாரு அவரு? அப்ப அந்த பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா உங்களுக்கு உங்க கட்சிக்கே வேலை இல்லையே. இல்ல இலங்கையில இருக்கிற மக்களை எத்தனை வாட்டி போய் பாத்தீங்க? தமிழ் மக்களை உங்களோட எண்ணம் அப்ப கூட திரள் நிதி வாங்குறது தான். அப்ப கூட வந்து போய் திரள் நிதி வாங்கிட்டு இருக்காங்க. அந்த முள்ளிவாய்க்கால் பேசும்போது உங்களுக்கு திரள் நிதி வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதே மாதிரி ஆராசா அவர்கள் மேம் இன்னைக்கு வந்து கூட்டணி கட்சி ஆன வன்னியரசு அவர்கள் வந்து இன்னைக்கு பதவி ஏற்றதுக்கு பிறகு ஒரு விமர்சிச்சு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதை கொஞ்ச நேரத்தில் டெலீட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் திரும்பி மு க ஸ்டாலின் வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. ஒரு வாய் தகராறு மாதிரி, ஒரு ட்வீட் தகராறு மாதிரி இது கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு. இத்தனை வருஷம் கூட்டணி கட்சியா இருந்த அவங்களையே விமர்சனம் பண்றாங்க. RS பாரதி என்ன சொல்லியிருந்தாருன்னா, எந்த அமைச்சர்ல எந்த பொறுப்பை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட கேட்கறாங்க. உடனே அவர் சொன்னா, நாங்க இல்லாத அமைச்சர்ல யார் வந்தா என்ன, யார் வரனா என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. இவ்வளோ நாள் கூட்டணியில இருந்த இவங்களே வந்து திமுக வந்து விமர்சனம் பண்றாங்க மேம். இதை எப்படி பாக்குறீங்க? இது வந்து எப்படின்னா, இப்ப நம்ம பின்னாடி வந்தோம்னா இதே ஒரு பதவியை நம்ம கிட்ட கேட்பாங்க. அது ஒரு ஆற்றாமையில வந்து பேசுற விஷயம் இது. இது அந்த ட்வீட்டை பாத்தீங்கன்னா அதை வெளியே சொல்றது கூட வந்து இதுவா இருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. அது யாரை கேவலப்படுத்துறீங்க? இவ்வளவு நாளா உங்களுக்கு தோளுக்கு தோணா நின்னாங்கல்ல, எல்லா விஷயத்திலும் நின்னாங்கல்ல. உங்களை விமர்சனம் பண்ணும் போதெல்லாம் அவரு தானே முன்னாடி வந்து பேசிட்டு இருந்தாரு. பேசினாரா இல்லையா? அதுக்காவது யோசிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு ஆட்சியில அதிகாரத்திலேயே பங்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால போயிருக்காங்க. ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கலாமே. வாழ்த்து சொல்லியிருந்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து நல்லா கூடியிருக்கும்ல. ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இது ஒரு அரசியல் பக்குவப்பட்ட பேசுற பேச்சா இது? எத்தனை வருஷமா நீங்க வந்து அரசியல் இருக்கீங்க, இந்த மாதிரி நீங்க பேசலாமா? எவ்வளவு ஒரு தப்பான வேர்டு அது. இது அவங்களா பார்த்து திருந்திக்கணும். இதுக்கப்புறமா அவங்க திருந்தலைன்னா இன்னும் மோசமான விளைவுகள் வந்து ஏற்படும். தேவையான கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ.